இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் குறித்து தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும் எந்தெந்த வெப்சைட் மூலமாலாம் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம், அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதைய முக்கிய அறிவிப்பு. அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மார்ச் 2025 மென்ஷன் பண்ணிட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடல் செய்தி குறிப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 நடைபெற்ற 2024-2025 கல்வியாண்டிற்கான மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் 8/5/2025 வியாழக்கிழமை அன்று அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் காலை 9 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரியை பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது சொல்லிட்டு வகுப்புன்னு சொல்லி மேல்நிலை 2ஆம் ஆண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் மற்றும் நேரம் பார்த்தீங்கன்னா 8/5/2025. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது முன்கூட்டியே 8ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா +2 தேர்வு முடிவுகள் வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வெளியாக உள்ளது. நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணால் results.digillocker.gov.in வெப்சைட் மூலமாகவும் அப்படி இல்லைனா tnresults.nic.in வெப்சைட் மூலமாகவும் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தேர்வர்கள் மேற்கொண்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண் இருக்கும். தனி தேர்வர்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண் இருக்கும். SMS வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நாள் பார்த்தீங்கன்னா 6/5/2025 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. +2 தேர்வு முடிவுகள் வியாழக்கிழமை 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு வெளியாக உள்ளது. அடுத்ததாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க வெப்சைட் மூலமாக எப்படி ரிசல்ட் செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர் GOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ரிசல்ட்ஸ் டிஜிலாக்கர் GOV இதுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே results.digillocker.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணணும் 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஜிலாக்கர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தற்போது மகாராஷ்டிராவுக்கான ரிசல்ட் இந்த மாதிரி எந்தெந்த மாநிலத்துக்கான ரிசல்ட்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டிடி ஷோ ஆகும். இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்கான +2 ரிசல்ட் வந்தால் தமிழ்நாடு லோகோ, அதில் செக் 12th ரிசல்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பற்றி என்டர் பண்ணி ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த ரிசல்ட் டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாக பார்க்குறதுக்கான மெத்தட். அடுத்ததாக டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன் ரிசல்ட்ஸ் NICN அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnresults.nic.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து +2 ரிசல்ட் 2025 சொல்லி வரும். அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பர்த் என்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.